இங்க தமிழ்நாட்டுல வேட்டி கட்டின விவசாயி மகன் உண்டாச கட்டாரு, வேட்டிய கட்டாரு எடப்பாடி. அந்த விவசாய மசோதா எல்லாம் நல்லது நல்லது அப்படி சொல்றாரு. அவருக்கு ஒண்ணு தெரியாதுன்னு ஒரு இருக்கையில ஸ்டெர்லைட் அங்க தூத்துக்குள்ள 13 பேர் சுட்டு செத்தாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் டிவில தான் பாத்துருக்காரு. அவருக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க, போராடுறாங்க. அத பத்தி அவருக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. நம்ம கூவத்தூர் கோயில்சாமி இந்த நீட்டு கொண்டாந்தாங்க பத்தியா, அத பத்தி அவருக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. அப்புறம் அவர் ஏன் முதலமைச்சர் ஆனாருன்னு அவருக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. அப்படித்தான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, அவர் வந்து அதெல்லாம் தெரியாம எல்லாம் இல்ல, எல்லா ரூட்டும் தெரியும். அவங்க வந்த ரூட் அப்படி. அப்படியா? கப்பல் வழியா வந்தாரா? நீர்வழி, நிலவழி, ஆகாய வழி. அப்புறம் எந்த வெங்காயத்துல வந்தாப்புல வந்தாரு? நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்தே செல்ல கிளி கண்ணில் ஆடுது, அயல் கண்ணில் ஆடுது. இவர் இப்படி வந்தோன்னே ஏற்கனவே ஒருத்தர் பிபி வாசிக்கிட்டு இருந்தார்ல, ஓபி ஓபி பிபிபி, அவர் அப்பவே ஒத்துதான். சரி, ஜெயலலிதா இருக்கும்போது அந்த ஒத்துனா தெரியுமா என்ன? ராகத்தை ஒத்து சுதிய புடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவரு கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாரு. எங்க போயிட்டாப்ல? அவரு அம்மா சமாதிக்கு போயிட்டாரு. போய் உக்காந்து தியானம் நல்லது, தர்ம யுத்தம் அப்படின்னாரு. சரி, மேல இருந்து அங்க இருந்து டெல்லியில இருந்து கூப்பிட்டு சும்மா இருக்கியா, போய் போய் ஆட்சியில இருப்போம். அப்புறம் 2 பேரையும் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் மர்ம யுத்தம் ஒண்ணு போய்கிட்டே இருக்கு. 2 பேரும் ஒன்னா வேன்ல வந்தா ஒரு செய்தி, வேன்ல வந்துட்டாங்க, 2 பேரும் ஒன்னா கும்பிட்டாங்க. சரி, எப்ப ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒன்னா கும்பிடுறதுல இவ்வளவு செய்தியாடா? அதுல ஒரு நாள் காரு கிளம்பிச்சு பாத்துங்க, விடிய விடிய மந்திரி கார் பூரா இங்க இருந்து ஓபிஎஸ் வீட்டுக்கு போகும். ஓபிஎஸ் வீட்டுல 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் இபிஎஸ் வீட்டுக்கு போகும். பத்திரிகைக்காரன் பூரா பின்னாடியே போறது. 8 வழிச்சாலை வந்தா இருக்கிற மலைகள் கொள்ளையடிக்கப்படும். சேலத்துக்கு இங்க வந்து 2.5 மணி நேரத்துல போகலாம். நான் ஒண்ணு கேக்குறேன், தெரியாம நல்லா நாண்டுகிட்டு சாகுற மாதிரி கேளு. சேலத்துல இருந்து சென்னைக்கு இல்ல சென்னையில இருந்து சேலத்துக்கு 2.5 மணி நேரத்துல போய் என்ன டேஷ் பண்ண போறோம்? இதெல்லாம் தெரியாம எடப்பாடி கொடுத்துருக்காரு. நீ ஒண்ணும் தெரியாது சொல்லிக்கிறாங்க. ஊர் பக்கம் பழமொழி சொல்லுவாங்க, ஒண்ணும் தெரியாத பாப்பா 1.5 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. ஏன் அதான் டெண்டர் விட்டு வாங்குறது. இருக்கிற வரை சுருட்டி தின்னு, எவனா சுருட்டி அள்ளிக்கு தின்னு. ஃபுல்லா அந்த பொள்ளாச்சி கிட்டத்தட்ட 170 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் இவருக்கு தெரியாதுன்னு. எது தெரியாது? இந்த பொள்ளாச்சி அதுல அக்யூஸ்ட் 1 வந்து சீட்டு கேட்டிருக்கான். எதுக்கு? எலெக்ஷன்ல நிக்க எம்எல்ஏக்கு சாணமான உணவுக்கா அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க. அவங்களை காப்பாத்த நினைச்சு அது வந்து சிபிசிஐடிக்கு போய் இப்ப சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐக்கு விளம்பரம் என்ன? இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. எந்த ஊர்ல? பொள்ளாச்சி. அதான் பொள்ளாச்சி. அது வேற சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு? சரோஜா தேவி அம்மா சொல்லிட்டாங்களாம், என்னது நீங்க சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க. நமக்கு என்ன காமெடி ஞாபகம் வருது? என்ன காமெடி? தம்பி தகன்னு அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கீங்க. அதை நம்பிக்கிட்டு வண்டியில ஏறி இருக்காரு போல இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு இது பெண்களுக்கான ஆட்சி, அப்புறம் விவசாயிக்கான ஆட்சி. ஆமா, எப்ப நிமிந்தாரு? இன்னும் முழுசா நிமிரல. அப்படி நிமிர்ந்திருப்பாரு. அமித்ஷா வராருன்னு வச்சுங்க, முக்கா குறைஞ்சிரும். மோடி வராருன்னு வச்சுங்க, அதுக்கு கீழே குறைஞ்சிரும். நீங்க எங்க இருந்து ஊர்ந்து வந்தீங்க? அம்மா இப்ப எப்படி கும்பிட்டு நிக்கிறீங்க? கூவாத்தூர்ல என்ன கும்மாளம் போட்டே அம்மா போட்டேள் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இப்ப எவ்வளவு விளம்பரம் போடுறேள்? அம்மா எல்லாம் தெரியும். யாராருக்கு பாக்கி வச்சிருக்கேள்? தெரியும். எங்களுக்கு 2500 ஓவாய எதுக்கு நீட்டேள்? அம்மா எங்களுக்கு தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். எவ்வளவுக்கு விளம்பரம் கொடுக்கிறேள்? தெரியும். தர்ம யுத்தத்தை எப்படி நீங்க தள்ளி வச்சிருக்கேள்? அந்த மர்ம யுத்தத்தை எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்? எல்லாம் தெரியும். மேலே இருந்து ரைடு வந்தா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் தெரிஞ்ச பெரிய பெருச்சாளி எடப்பாடி. அதுவும் இந்த நேரத்துல பார்த்தா 4 வருஷத்துல பிளான் போட்டு அடிக்கிறது, திட்டம் போட்டு எல்லாம். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. ஆனா ஒண்ணு பாத்துக்க, பட்டுக்கோட்டை எழுதுற காலத்துல திட்டம் போட்டு திருடுறது தனி, சரி, அதை சட்டம் போட்டு தடுக்கிறது தனி. இன்னைக்கு எல்லாம் ஒன்னாயி போச்சு. திட்டம் போட்டு திருடுறதுன்னு
அதை சட்டம் போட்டு தடுக்கிறதும் அவங்களே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆகி போய் கொள்ளையடிக்கிறதா நடக்குது. ஆனா ஒண்ணு மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் தான் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, ஆமா மாத்தி குத்துனா எந்திரி.